கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தலைகளை தாழ்த்து நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக ஒரு வாக்கிடும் என் இயேசுவே, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே, உமக்காய் பயன்படும் பாத்திரமாக ஒரு வாக்கிடும் என் இயேசுவே, உங்க பார்வையில் பட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் முற்றும் மாறுமே, உங்க கரமனை தொட்டால் போதுமே என் வாழ்க்கைதான் மேன்மையாகுமே, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஒரு விஷயாக ஆண்டவரே உன் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை திறந்த ஆண்டவர் உங்களிடத்து ஊற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் கல்வாரியில் ஆண்டவரை மீட்டு எடுத்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் ஒரு பிரயோஜனமுள்ளதாக நான் மாட்டுக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ காலத்தின் நேரத்தை நாங்கள் ஆண்டவரை வீணெடுத்து விட்டுறோம் ஆண்டவரே. இந்த காலத்தின் நேரத்தை நாங்கள் உமக்காக பிரயோஜனப்படுத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இறுதிகளை கிழித்த ஆண்டவரே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்களே எங்களோடு கூட அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்க ஆண்டவரே. பேசுகிற நாங்கள் அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு இடைவிட முடியாம மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். இந்த கிறிஸ்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு மூலியமாக எப்படி வருகிறது பார்க்கணும். எப்படி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அந்த வாக்கு தத்தம் எப்படி எந்த இடத்துல கரெக்டா வந்துருக்கு பாருங்க. கிறிஸ்து இயேசு மூலமா அந்த சிலுவையில் அவர் சுமந்தனால அதெல்லாம் யாருக்கு வருகிறது? புறஜாதிகளுக்கு நமக்கு வருகிறது. அது எப்படி நம்ம எடுத்துக்கொள்றது? ஆசீர்வாதத்துக்கு உண்டான முதல் ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கலாம். அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்க ஆபிரகாமுக்கு. அதுல ஒரு சிலரை மட்டும் நம்ம பார்ப்போம். ஆதியாகும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகும் 12ஆம் அதிகாரம் 2 கடவுள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் ஆசீர்வாதம் அவர் சிலுவையில் தொங்கி நமக்கு கிடைக்கப்பட்ட புறஜாதியில நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம் என்ன பார்த்தீங்கன்னா, உன் பேரை பெருமைப்படுத்தும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நாம பேரை பெருமைப்படுத்தினா உலக பிரகாரமா பார்த்தோன்னா என்ன நினைப்போம்? ஒரு 4 வீடு வாங்கினா நம்ம இந்த ஊர்ல உலக பிரகாரம் நம்ம பெருமையா இருப்போம். நம்ம நிலம் சொத்து பத்து எல்லாம் வாங்கினா நம்ம ஊர்ல நம்ம பெரியாம இருப்போம். ஆனா கடவுள் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டான அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறாரு? இந்த உலகத்துக்கு உண்டானது இல்ல, இதையும் தாண்டி கடவுள் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது அந்த பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த இடத்துல எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 3:5. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவர் நம்ம பேரை பெருமைப்படுத்தணும் என்று பார்க்கிறார். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட முதலாவது அந்த ஆசீர்வாதம் உன் ஜாதியில இது பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்தேன் என்று சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். தன்னுடைய பேரை
கெடுத்து கொண்டவர்கள், தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தினவர்கள், தங்கள் பெயரை காத்து கொண்டவர்கள். இதுல பாத்தீங்கன்னா இப்போ புறஜாதியில நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இப்படி தம்முடைய பெயரை கெடுத்து கொண்டவர்கள் முதலாவது பார்ப்போம். இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்ம பேரை எந்த இடத்துல யாரெல்லாம் கெடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்ப அந்த 23 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலை எச்சி அடக்கம் இல்லாதங்காட்டி, முதலாவது பாத்தீங்கன்னா அந்த சோதனைக்காரன் கொண்டு வருகிறது அதுதான், தங்களுடைய இச்சை அடக்கம் இல்லாதங்காட்டி யார? புறஜாதி மக்களை தள்ளி கொண்டிருக்கிறான். புறஜாதி மக்கள் தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் கடவுள் அந்த சிலுவையில் போனாரு. ஆனா அதை கிடைக்கடாம முதலாவது தடுக்கிறதால தான் அந்த சோதனைக்காரன் வந்து தங்களுடைய இச்சை அடக்கத்தோட இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் இச்சை அடக்கம், ஒருத்தருக்கு பணத்தாசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அந்த 23 டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா தங்களுடைய பேரை கெடுத்து கொண்டார்கள். வெளிவந்து அதுதான் வெளிவராதுன்னு எத்தனையோ இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2-3 வார காலமா பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனையா. அந்த முதலாவது பாத்தீங்கன்னா அந்த இச்சை அடக்கம் இல்லாம தங்களுடைய பேரை கெடுத்து கொண்ட நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாரத்திலே அதே மாதிரி வந்திருக்கு. அந்த ஒரு பெரிய காரியத்துக்கு போன அந்த தாய் மாமன் 1.5 வயசு பையனை அந்த பிள்ளைய இது பண்ணிருக்காங்க, பாலியல் சீண்டல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க. தங்களுடைய பேரை கெடுத்து கொண்டே வந்திருக்கிறார். காரணம், கடவுள் நமக்காக சிலுவையில் சுமந்து அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆனா அது கிடைக்க விடாமல் யார் தடுத்து கொண்டு இருக்கிறான்? சோதனைக்காரன் அதை நம்முடைய கண்களுக்கு அதை எட்ட விடாம பார்த்து கொண்டு இருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வருடங்கள் எல்லாம் இருந்திருக்குது. ஆனா அதெல்லாம் இல்லாம இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த மாதிரி சூழ்நிலைய தன்னுடைய பேரை எல்லாம் கெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல இருந்து நாம எப்படி வந்தாங்க? இதுல பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. முதலாவது யோசேப்பு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? உன் பேரை அந்த அவங்க மக்களுக்கு முன்னாடி யாரு? அந்த குடும்பத்துக்கு முன்னாடி உன் பேரை நிறுத்துவேன், உன்னை பெரியவனாக மாற்றுவேன். அந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு யோசேப்புக்கு. ஆனா யோசேப்பு எந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்படுகிறது? அவனை அந்த இச்சை இலக்கத்தை அவனை அந்த இடத்துல வருகிறார். ஆனா அவன் என்ன பண்றான்? யோசேப்பு அந்த இடத்துல இருந்து விலகி ஓடுறான். முதலாவது காரணம், நம்ம அந்த பாவத்திலிருந்து அந்த இச்சை இலக்கத்திலிருந்து யோசேப்பு முதலாவது விலகி ஓடணுங்காட்டி தான் அவனுக்கு எந்த இடத்துல மேன்மை கிடைக்கிறது? எகிப்துல அடிமைப்பட்ட இடத்துல அவனுக்கு அந்த இடத்துல மேன்மை கிடைக்கிறது. அதே போலதான் புறஜாதியில நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த மேன்மை கிடைக்க வருகிறது. ஆனா அதை பெறவிடாமல் யார் தடுக்கிறான்? சோதனைக்காரன் அதை தடுத்து கொண்டிருக்கிறான். நாம யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மக்கள் அதை பெறவே முடியல. நாம ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடவுள் கிறிஸ்து மூலமால் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான நமக்கு கொடுக்கிறார். ஆனா அதையே நம்ம சுதந்திரிக்க முடியறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறான் சோதனைக்காரன். அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருகிறது? நம்மளால ஏன் மீள முடியல? கடவுளுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல நம்ம அதை என்ன பண்றோம்? கரெக்டா அதை யூஸ் பண்ணாம நம்மளால அதை சரிவர கையாள முடியல. காரணம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எந்த இடத்துல எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஜெப வாழ்க்கை கரெக்டா போய்கொண்டே இருந்ததுன்னா இதுல இருந்து நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும்? தப்பிச்சிருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக் வைக்கிற மாதிரி நமக்கு வைக்கிற செக்கை நம்ம கடவுள் நமக்கு உணர்த்தி இருப்பார். அதுல இருந்து நம்மளால தப்பிச்சிருக்க முடியும். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நம்மளால் பெற முடியும். முதலாவது அவர்கள் பேரை கெடுத்து கொண்டார்கள். அவர் பேரை கெடுத்து கொண்டவர்கள் தங்களுடைய பேரை மட்டும் கெடுத்துக்கல, தங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த பாத்தீங்கன்னா அவர்கள் வேலை போயிருச்சு, அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே மாறி போயிருச்சு. அவர் ஒருத்தனால அவருக்கு குடும்பம் முழுவதும் என்ன ஆகிடுது? எல்லாமே பாவத்துக்குள்ள வந்து விட்டது. அவர்களோட இதே பிரச்சனையா போச்சு. ஆனா இதே யோசேப்பு பாருங்க. யோசேப்பு ஒருத்தர்னால என்ன ஆயிடுச்சு? எகிப்து மக்கள் மூலம் இது இல்ல, அந்த யோசேப்பு சுத்தி இருக்க அந்த 70 பேர் அவங்க குடும்பம் முழுவதும் என்ன எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க? அந்த வறுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அதான் நாம யோசிக்கணும். நம்ம ஒரு மாத்திரம் என்ன பத்தாதுன்னு யோசிக்கலான்னு நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருத்தர் மட்டும் இருந்தாலும் நாம யோசிக்க கூடாது. நம்ம ஒருத்தரை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். காரணம், கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்மளால் சுதந்திரிக்க முடியும். ஆனா அதை சுதந்திரிக்க முடியாது என்று யாரு சொல்லுகிறான்? அந்த சோதனைக்காரன் நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு நேரம் அதை படித்து கொண்டிருக்கிறான். ஆனா இதே பாத்தீங்கன்னா
அந்த உலகப்பிரகாரம் ஆசீர்வாதம் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா எகிப்து மக்களுக்கு அந்த யோசேப்பு உலகப்பிரகாரம். அதுனே இன்னொரு லெவல், அடுத்த லெவல் யாருன்னு பாத்தீங்கன்னா யோபு. யோபு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு வேதனைகள். நாம படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு விதம் அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனா யோபுக்கு உண்டான உள்ளான அந்த இதுல போய் நம்ம நிறுத்தி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதனோட வேதனை என்னன்னு. நம்ம ஒரு நிமிஷத்துல அதை படிச்சுட்டு நம்ம அப்படி கடந்து போயிடுவோம். அப்படி இல்லை, அந்த யோபுவோட உள்ளான அந்த சூழ்நிலை நம்ம போய் பார்க்கணும். அவங்க பிள்ளைகள் இறந்து விட்டது, அவனுக்கு உண்டான ஆசைகள் எல்லாம் போய்விட்டது, அவனுக்கு உண்டான அனைத்தும் போய்விட்டது. ஆனாலும் அவனுடைய சரீரத்துக்கு வியாதிகள் வந்துவிட்டது. ஆனா சோதனைக்காரன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், நீங்க அவனுக்கு உண்டானதெல்லாம் வேலி எடுத்து பாதுகாத்திருக்கிறீங்க, அந்த வேலி எடுத்துடுன்னு சொன்னங்காட்டி சரி தொடு அப்படின்னு சொல்லி கடவுள் அனுமதி மூலமா தான் அந்த வேலியை அவனுக்கு எடுக்கப்படுகிறது. கடவுள் அனுமதி கொடுக்கலன்னா என்ன அவன் இருக்க முடியாது, அவன் அந்த வேலையை எடுக்க முடியாது. ஆனா அவ்வளவு தூரம் அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் அவனுக்கு அந்த யோபுக்கு கொடுத்திருக்கு. அவ்வளவு தூரத்துல அவன் உண்மையா நின்றுக்கிறான். மெயின் காரணம் அதான். நீங்க ஒரு நிமிஷம் படிச்சுட்டு போகாதீங்க, அதுல உள்ள போய் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். அவ்வளவு தூரம் இருந்துமே கடவுளை என்ன பண்றான், இருக பிடித்திருக்கிறான். இருக்கிற கால சூழ்நிலை அப்படித்தான் நம்ம நின்றுக்கணும். எவ்வளவு தூரம் நமக்கு பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் நம்ம கடவுளை இருக பிடிக்கிறப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளால ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த இடத்துல என்ன கிடைக்கிறது, பேரை கிரிக்க போடாம பாத்துக்கன்னு சொல்லுகிறார். அந்த உலக பிரகாரமா கொடுக்கப்பட்டது அந்த யோசேப்புக்கு. ஆனா அந்த யோபுக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அந்த இதுல கொடுத்திருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தூரம் அவ இருந்து அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா நின்று கேட்கிறப்ப தூதர்கள் எல்லாம் பக்கத்தால தான் நின்றுருப்பாங்க, பார்த்திருப்பாங்கல்ல தூதர்கள் எல்லாம். யாரு இந்த யோபு பர்டிகுலரா யோபு மட்டும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த தூதர்களை யாரை பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க, யோபு பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அவனுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து அவன் யோபு எடுத்துக்கொள்கிறப்போ அவன் அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கிறப்ப யோசிச்சு பாருங்க. அந்த இவ்வளவு தூரம் பாடுகள் பட்டு உண்மையா இருந்து அவனுடைய காலங்கள் நிறைவேறி அவன் யோபு எடுத்துக்கொள்கிறப்ப கடவுள் அந்த இடத்துல வருகிறப்போ என்ன பண்றாரு, அந்த இடத்துல எழுந்து நின்று யோபு வர வைக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கற்பனை அதை வச்சு பாருங்க. யோபுவ அந்த இடத்துல வருகிறப்போ எழுந்து நின்று அந்த இடத்துல பரலோகத்துல வர வைப்பார். அத்தனை கோடான கோடி தூதர்கள் முன்னாடி தன்னுடைய பேரை அந்த இடத்துல யார் நிறுத்துறா, யோபு. யோபுக்கு உண்டான மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கடவுளே எழுந்து நின்று அந்த இடத்துல யாரை வர வைக்கிறார், யோபு வர வைக்கிறார். கோடான கோடி தூதர்கள் முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எதன் மூலியமாக, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்கள் எதன் மேலும் ஆசைப்படாதுங்க, அந்த யோபுக்கு தான் அவ்வளவு பெரிய சிலாக்கியம் கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்குமா? நம்முடைய பேரை அந்த இடத்துல கிழிக்க போடாம பார்த்துக்கொள்வதே நம்ம மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த யோபுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, கடவுளே எழுந்து நின்று வர வைக்கிறார். நம்மளால அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கிறார். அவருடைய பாடுகளை சகிச்சங்காட்டுதான் அவனுக்கு அந்த ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துக்கிறாங்க. அதே போலதான் தன்னுடைய பேரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கடவுளோடு கூட நிக்கத்தான் தங்களை இது பண்ண முடியும். ஆனா உலகப்பிரகாரமா இல்ல. யோபு பாத்தீங்கன்னா, யோசேப்பு பாத்தீங்கன்னா உலகப்பிரகாரம் ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். ஆனா யோபுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கடவுள் எழுந்து நின்று வரக்கூடிய அந்த ஒரு சிலாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துக்கிறார். அந்த உலகப்பிரகாரமா இருக்கிற மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற விடாமல் தடுத்து கொண்ட சோதனைக்காரனோட சோதனை இல்லாம ஜெயிக்கணும். அந்த யோசேப்புக்கு சாதாரணமா அந்த சிலாக்கியத்தை எடுத்து கொடுக்க முடியாது. யோசேப்புக்கு சாதாரணமா அந்த சிலாக்கியத்துக்கு வரல. அவன் இச்சை அடக்கத்தோட இருந்தங்காட்டு தான், அந்த இச்சையை ஜெயிச்சங்காட்டு தான் என்ன பண்ண முடிஞ்சது, அவனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் கிடைக்க முடியுது. அதே போலதான் நம்முடைய சரீரத்துல நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாக்கணும். இந்த சரீரம் இங்க விழுந்தாலும் இந்த ஆத்மா கர்த்தரிடத்தில் போகணும். அதுதான் மிகப்பெரிய அந்த இது ஸ்லாக்கியமே. ஆனா அந்த ஆத்மா கரைபடாமல் அவரிடத்தில் போக வேண்டும். யோபு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம அந்த இடத்துல செல்ல வேண்டும். கடவுள் நம்மை சிலுவையில சுமந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை பெற விடாமல் தடைபடுகிற சாத்தானுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து அதிலிருந்து விலகி ஓடுகிறப்ப தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். யாருக்கு உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நான் சொன்னது இப்போ ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். உன் ஜாதியை பெருமைப்படுத்தி உன் பேரை பெருமைப்படுத்தி நான் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிறேன். நீ மிகப்பெரிய ஆசீர்வாதங்களா கொடுத்திருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அது அத்தனையும் நம்மளால சுதந்திரிக்க முடியும். எப்பொழுது? கடவுளோடு நம்ம இடைப்படுகிற பொழுது. கடவுளோடு இடைப்படுகிற பொழுதுதான் அந்த சோதனைக்காரன்
கொண்டு வருகிற அத்தனை சோதனை நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு இடத்துல நம்ம சோதனைக்காரன் ஜெயிச்சானா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறது இல்ல. நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் அவன் நம்மள ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்மளால எந்திரிக்க முடியாத இடத்துல போனாலும் நம்ம என்னதான் இருப்பான், ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். காரணம், இதை ஜெயிச்சுட்டு உனக்கு ஆபிரகாம் கூட ஆசீர்வாதத்தினால பெற முடியும்னு நினைக்காத. ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட அப்படித்தான் 40 நாள் இருக்க அந்த சோதனை செய்கிறான், அப்போ விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கு. அதே போலதான் சோதனைக்காரன் வந்து கொண்டேதான் இருப்பான். நாம எந்த இடத்துல நிற்க வேண்டும், கடவுள் இடத்துல அணுகுன்னு நிற்கத்தான் நமக்கு வருகிற சோதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும். கர்த்தர் நமக்காக சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும். நம்ம யோசிச்சு பார்த்துட்டே இருப்போம், எல்லாமே நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், ஆனா நம்ம இடத்துல ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமானு யோசிப்போம். ஒரு சின்ன கேப் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல சோதனைக்காரன் உள்ள புந்துருவான். அந்த கேப் கிடைக்கிற அளவுக்கு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கேப் எந்த இடத்துல வரும், ஒரு சின்ன பாயிண்ட் கேப் கிடைச்சாலும் அந்த இடத்துல அந்த சோதனைக்காரன் பூந்துருவான். நம்மளால அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? கடவுள் அதைத்தான் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். நம்முடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு நிக்கிறோம், நம்முடைய பரிசுத்தத்துல எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்றுதான் கடவுள் நம்மளோட இடப்படுகிறார். நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனா அதை பெற விடாமல் சோதனைக்கான தடுத்து கொண்டே இருக்கிறான். அவைகளை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் ஜெயிக்க முடியுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 14:18-19. ஆதியாகமம் 14:18-19. ஹல்லேலூயா. எந்த இடத்துல எப்படி அந்த அப்பம் ரசம் கொடுக்கப்படுகிறது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்போ ரசம் புறஜாதியாகிய நமக்கும் அந்த இடத்துல கொடுக்கப்படுது. இந்த அப்பம் ரசத்தை பத்தி நாம எல்லாமே நிறைய பார்த்திருப்போம். சுருக்கமா சொன்னோம்னா, பாவத்தில் இருந்த மக்களை மீட்டெடுக்க அந்த அப்பம் ரசம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு தடவை இல்ல, நாம் மறுபடியும் இந்த உலகத்தில் நம்மளால பாவம் செய்யாம இருக்க முடியாது. நாம பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மளை மீட்டெடுக்கக்கூடியது இந்த அப்பமும் இந்த ரசம் தான். அதே நாம அபாத்திரமா எடுத்தா நமக்கு நோய்கள் வரும். ஆனா அதே நாம பாவ மன்னிப்பு பெற்று, அதான் வச்சிருக்காரு, பாவ மன்னிப்பு பெற்று மறுபடியும் நம்ம இதை எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் அந்த இடத்துல சுத்தப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது அப்பமும் ரசமும் இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? புறஜாதிகளாகிய நமக்கும் அந்த இடத்துல கொடுக்கப்படுது. யார் மூலமாக? கிறிஸ்து இயேசு மூலமாக. எப்பொழுது வருகிறது? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது புறஜாதிகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அப்பமும் ரசமும் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை பேர்த்துக்கு இந்த சாக்கியம் இல்லாம இருந்திருக்கிறது, ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? மறுபடியும் பாவம் செய்து கொண்டு மறுபடியும் மன்னிப்பு பெற்றுக்கொண்டே நாம் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை, நாம் அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நாம் போய் கொண்டு இருக்கிறோமா? இந்த அப்பமும் ரசம் நாம் பெற போது பாவத்தில் இந்த மக்கள் மீண்டும் 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 பாவத்தில் விழாமல் அதை நம்மை மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறது. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, யோனா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த ஆட்களை அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்க மனம் திரும்பினாங்க, அவங்க அந்த இடத்துல இது பண்ணுங்க. ஆனா நோவா காலத்துல மக்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க, ஆனா மக்கள் யாரும் ஏத்துக்கல. நோவா காலத்துல என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். எதற்காக? தங்களுடைய பாவத்தின் மூலியமாக. ஆனா நமக்கு இப்பொழுது நம்ம பாவத்தில் இந்த மக்களை மீட்டெடுக்க என்ன பண்றாங்க? இந்த அப்பமும் நமக்கும் ரசமும் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு ஒரு சிலாக்கியம் பாருங்க. நோவா காலத்துல அழிக்கப்பட்டது, இப்பொழுது நமக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கப்பட்டு பாவத்தில் இந்த மக்களை மீட்டெடுக்கப்படுகிறது. இதே போலதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இன்னும் எண்ணற்ற இருக்குது. ஆனா அதையெல்லாம் நம்மள சுதந்திரிக்க முடியாம அந்த சோதனைக்காரன் நம்மளை தடுத்து கொண்டிருக்கிறான். அது நம்ம சிந்தனைக்கே எட்ட விடாமல் அதை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம ஒரு பிஸி ஷெட்யூல்ல வச்சுட்டு இருக்கிறான். நம்ம யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளை பேரை கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வரணும். நம்ம பிஸி ஷெட்யூலா இருக்கிறான். அதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்து யாரை பார்க்கணும்? கடவுள் இடத்துல நிற்க வேண்டும். இந்த 40 நாள்ல நம்ம எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 40 நாள் எப்படி வருகை வந்துன்னா நம்ம தப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்துன்னா சிரமம் தான். காரணம், இந்த 40 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல
நாம கடவுளோடு இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நாம கடவுளோடு இடைப்பட்டு தான் இந்த சோதனைக்காரன் கொண்டு வருகிறதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும். அவன் வராமலாம் இருக்க மாட்டான், வந்து கொண்டேதான் இருப்பான். நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தா கூட போதும், அந்த குடும்பம் முழுவதும் பாதுகாக்க முடியும். அந்த ஒருத்தர் யாராக இருக்க வேண்டும் என்று கடவுள் யாரை தீர்மானித்து வச்சிருக்கிறார்? அந்த 12 பேர்த்துல யாரை எடுத்து வச்சிருக்கிறாரு? யோசேப்பை எடுத்து வச்சிருக்கிறார். அதே போலதான் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தர் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அதை சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரிக்கிற கிருபை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். எப்பொழுது கடவுளை நாம் இருக பிடிக்கிற பொழுது, கடவுள் நம்மோடு கூட இடைபெறல, கடவுள் நமக்குள் இருக்கிறப்ப தான் அதை நம்மால் சுதந்திரிக்க முடியும். இந்த ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிற எத்தனையோ வந்து கொண்டு இருக்கு. புறஜாதி மக்கள் ஆகிய ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கப்படுது. ஏன் அநேகருக்கு அது கொடுக்கப்பட முடியவில்லை? அநேகர்னா அது சுதந்திரிக்க முடியவில்லை. வாசல்கள் ஒரு பக்கம் அடைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் வாசல்கள் திறந்து கொண்டு இருக்கிறது. ஊழியர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள், ஆனாலும் ஏதோ இடத்துல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. புறஜாதி மக்களுக்கு அது செல்ல விடாமல், புறஜாதி மக்களுக்கு அது சென்றிருந்தால் அவர்கள் உள்ளே வந்திருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வந்து இருப்பார்கள், ஆனா அதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனைக்காரன் தடுத்து கொண்டிருக்கிறான். நம்மளையே வரவிடாமல் ஒவ்வொரு இடத்துலயும் தடுத்து கொண்டிருக்கிறார். நாமளும் கட்டு தருமாறுத்தான் பொழுது வந்துருக்கிறோம். நான் பாவத்தில் விழுந்தாலும் கடவுள் என்னை மீட்டெடுத்து மறுபடியும் பாவத்தில் விழாமல் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் கடவுள் நம்ம இடத்துல விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகத்தான் நாம் நிற்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு தான் கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் அதற்காகத்தான் சிலுவையை ரத்தம் சிந்தி அதெல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அதை வீணு விருதுமாக கழித்து கொண்டிருக்கிறோமா? அதை நாம ஜாக்கிரதையா கையாளுறோமா? அதுதான் கடவுள் நம்ம எதிர்பார்க்கிறார். அப்பம் ரசமும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன் பேரை கிறுக்க, அந்த ஜீவபுசிலிருந்து கிறுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த தூதர்கள் மத்தியில் உன்னை பாதுகாப்பு, அந்த தூதர்கள் மத்தியில் உன் பேரை பெருமைப்படுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனா அத்தனையும் கொடுத்த இடத்துல கடவுளுக்காக நம்ம எப்பொழுது நிற்க போகிறோம்? இந்த 40 நாள்ல மட்டும் நான் கடவுளை தேடினா போதுமா? அதுக்கப்புறம் வர்ற காலங்களையும் நாம் எப்படி கடவுளை தேட வேண்டும்? நாம் கடவுளை எப்படி இருக பிடிக்க வேண்டும்? நாம் கண்களை மூடி ஒரு விசை கிருமி நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் ஆண்டவரே எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே? இந்த உலக பிரபலமான காரியங்களுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறோமா? இல்ல உங்களுக்குள்ள நாங்க ஒவ்வொரு நாளும் அதிகமாக எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறோமா? ஆவியானவரே, உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? எங்களுடைய பேரை நாங்கள் கெடுத்துக்கொண்டு இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறோமா? யோபுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நாங்க எந்த இடத்துல, யார் எந்த இடத்துல எப்படி நிற்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவரே சோதனைக்காரன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு ஜெயிக்க இருக்க ஆண்டவரே நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சூழ்நிலையை அறிந்து கொள்ள எங்களை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களோடு கூட இடைபெறுவதற்கு எங்களுக்கு நேரத்தை கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட உறவானவர்களுக்கு பலத்தை கொடுங்கள் ஆண்டவரே. பலன், ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் அனைத்தும் கொடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்கள் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே உமக்கு சாதகமாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. சூழ்நிலைகளை காரணம் காட்டி ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் வழி விலகி போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எங்களை பிஸியாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கும், ஆனாலும் அவைகளை தாண்டி ஆண்டவர் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுளை மாத்திரம் நாங்கள் இருக பிடிப்பேன் என்று சொன்ன தகப்பனே ஆண்டவரே, காலங்கள் ஆண்டவரே எப்படியாக போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு பக்கம் ஆண்டவரே மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஆண்டவரே, ஒரு பக்கம் ஆண்டவரே மிகப்பெரிய வெயிலின் தாக்கங்கள் ஆண்டவரே, ஒரு பக்கம் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஆண்டவரே போர் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இவைகளின் மத்தியிலும் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் பார்க்காமல் இருந்தால் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று நாங்கள் யோசிச்சு பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நாட்டில எல்லாம் நடந்தது ஆண்டவரே எங்கள் நாட்டில் நடந்ததுக்கு ஒரு நிமிடம் போதும் ஆண்டவரே. ஆனாலும் அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் வந்தால் எப்படி எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சித்தத்தை காமித்து கொடுங்கள் ஆண்டவரே.
அவைகள் எல்லாம் இருந்து எங்களை மீட்டெடுத்துக் கொண்ட தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மியான்மர்ல நாட்டுல அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே உணவு தண்ணீர் கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்க அவர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மண்டை வருவதற்கு ஆண்டவரே தகுதியாக இருந்தும் அவர்களை தகுதி இல்லாதெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. துதி கண்ண மகிமை யாவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்க கிருபை நிறைந்த கர்த்தாவே, ஆமென்.